11 இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, எல்லாருமே வந்து படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்துச்சாச்சா, என்னடா தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு? ஏன் அப்வியஸாக இருக்கும் இல்லையா, இந்த கிரியேட்டருக்குமே இருக்கும். அது நம்ம எல்லாமே இது பார்த்துட்டு தானே வந்தோம். நம்ம படத்துக்கு வந்து பெரிய ரிவ்யூஸ்ன்னு சொல்ல போகிறோம், யாருமே இந்த படத்துக்கு ரிவ்யூ போடல. தெரியலைங்க, அது நம்ம கன்சர்ன் பர்சன்ஸ் தான் கேட்கணும், ஏன் ரிவ்யூ பண்ணல. பட் இப்போ இந்த ரிவ்யூஸ் எல்லாருமே அன்றைக்கி போட்டிருந்தாங்கன்னா மேபி தியேட்டருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே கூட அது நல்லா பிக்கப் ஆகிருந்துருக்கலாம். அந்த ரிவ்யூ போகிறவர் வந்து ஒரு 1,00,000 பேருக்கோ ஒரு கோடி பேருக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிடையாது இல்லை. மாமன் ரிலீஸ் ஆயிருந்தது, டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அது கூட தான் 11 ரிலீஸ் ஆச்சு. மேபி அது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் அஃப்கோர்ஸ் ஏன்னா இது இல்லாமல் ஃபைனல் டெஸ்டினேஷன், ஆமாம், மிஷன் இம்பாசிபிள் ஒரு பெரிய படங்கள் அந்த வீக்கெண்டில் நம்ம படம் வந்துருச்சு. அதனால மேபி வந்து ஆப்ஷன் இதே இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கல்ட் கிளாசிக்குன்னு சொல்லி நம்ம ஊரில் கொண்டாடி இருப்பாங்க. அதுவே தமிழ் சினிமாவில் எடுத்தால் வந்து கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயமும் பார்த்தீங்களா? இந்த படத்தை ஓடிடியில் தான் பார்த்தேன். நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருக்கணும். ஸோ நாங்கள் 2 பேரும் வீட்டில் ஓடிடியில் பார்த்தோம். அந்த காசை நான் கொடுத்துட்றோம், ஓகே, எங்களுக்கு ப்ரொடியூசர் ஜிபே நம்பர் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டோம். எப்படி சார் அவ்வளோ ட்வீன்ஸை கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ட்வீன்ஸ் பசங்களாம் காட்டுவீங்க. ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ட்வின்ஸுன்ற தாண்டி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆமாம், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தேவை உங்களுக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்ம த்ரில்லர் படம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு படம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நிறைய படம் இருக்குது, 1-2லாம் இல்லை, லாட் ஆஃப் மூவிஸ். ஏன்னா எனக்கு நான் நினச்சது நடக்கலை, நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் நம்ம அந்த படம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அவன் நினைச்சது நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நமக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் நம்ம நிறைய த்ரில்லர் படம் பார்த்தாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ 11 படம் ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் ட்விட்டரில் அந்த படத்தை பற்றின விமர்சனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க, உங்களை டேக் பண்ணி நிறைய பேர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம்? சந்தோஷமாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட், இதுதான் எதிர்பார்த்தோம். ஸோ அது நடக்குதுன்றப்போ வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே, ஸோ வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது தியேட்டரில் இதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் தான் படம் நிறைய பேர் தெரிய வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தியேட்டரில் ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அந்த 2 நாள் படம் பெருசாக ரீச் பண்ணல. ஓகே, தென் இட் ஸ்லோலி ஸ்டார்டட் டு ரீச். ஓகே, பட் ஆனால் இப்போ ஓடிடின்றது வைடர் ஆடியன்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு தியேட்டரில் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்லோவாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆனது. ஸ்டில் இப்போ 5th வீக் வரைக்கும் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு படம். ஓகே, ஸோ சைமல்டேனியஸாக ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓடிடி ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ அது ரீச் வந்து இட் வில் பி மோர் தென் தியேட்ரிக்கல்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் ட்விட்டர்ஸில் கெட்டிங் மென்ஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம் 11. ஓகே, ஸோ இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, எல்லாருமே வந்து படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. ஒரு சூர்யா சார் கார்த்தி சார் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாருடா, ரிலீஸ் ஆனப்போ விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு கல்ட் கிளாஸ்ன்னு கொண்டாடுறீங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்துச்சாச்சா, என்னடா தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு? ஏன் அப்வியஸாக இருக்கும் இல்லையா, இந்த கிரியேட்டருக்குமே இருக்கும். அது படம் நம்ம தியேட்டரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து இன்னும் ரீச் ஆகாமல் இருக்க தியேட்டரில் அப்படின்றப்போ. ஓகே, ஸோ அது பட் இட் ஹேப்பன்ஸ் சம்டைம், அது பண்ண முடியாது எல்லாமே நம்ம. பட் அட்லாஸ்ட் தே ரெகக்னைஸ் த மூவி இல்லை. ஸோ தியேட்டருக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ரீச் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கிச்சு, ஒரு வீக். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஸ்டில் இட்ஸ் கோயிங் குட், இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஓடிடி இஸ் வெரி பிக் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஐ செட். ஸோ இப்போ அவங்க சொல்லும்போது தியேட்டரில் பார்க்காம விட்டுட்டோமே, இதை பார்த்துக்கணுன்றாங்க. பட் எனிஹவ் தே வாட்ச் இட் நவ். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான். நம்ம அட்லீஸ்ட் அவங்க ஓடிடிலேயாவது படத்தை பார்த்துட்டாங்கன்றப்போ வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போது நிறைய பேர் ரிவ்யூ போடுவாங்க, ஃபேமஸ் ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூ போடுவாங்க. அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து எடுத்து போட்டிருந்தார், இந்த படத்துக்கு வந்து பெரிய ரிவ்யூஸ்ன்னு சொல்ல போகிறோம், யாருமே இந்த படத்துக்கு ரிவ்யூ போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் அவங்களை டேக் பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தா. அதுக்கு கார்த்திக் கிருஷ்ணா வந்து டேக் பண்ணியிருந்தார், நான் மட்டும் இதை ரிவ்யூ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒருவேளை இந்த ரிவ்யூஸ்லாம் போயிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வைடரான ஒரு ரீச் கிடச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் ரிவ்யூ பண்ணலன்னு நினைக்கிறீங்க? தெரியலைங்க, அது நம்ம கன்சர்ன் பர்சன்ஸ் தான் கேட்கணும், ஏன் ரிவ்யூ பண்ணலன்னு. பட் ஏன் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் 4-5 பேர் சேர்ந்து சொல்லும்போது அது ரீச் டிஃப்ரெண்ட் இல்லையா? கண்டிப்பாக இப்போ இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே அன்றைக்கி போட்டிருந்தாங்கன்னா மேபி தியேட்டரிக்கல் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே கூட அது நல்லா பிக்கப் ஆகிருந்துருக்கலாம். ஸோ ஏன் போடலன்னு தெரியலைங்க. ஓகே,
இல்ல வழக்கமா அந்த ஏன்னா இப்போ நீ என்னடா அந்த 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 எபிசோடுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பெய்ட் ரிவ்யூஸ் வாங்குறாங்க அப்படிங்கும் போது சின்ன படங்கள் போட்டா எங்களுக்கு வியூஸ் வராதனால அதை மேபி அதனால அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். பட் அது கரெக்டானு எனக்கு தெரியல. ஓகே. சின்ன படங்கள் போட்டால் வியூஸ் வராது, எங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ரிவ்யூவிங் தி ஃபிலிம்? ரிவ்யூன்றது என்ன? பெரிய படம் போட்டால் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னா தட்ஸ் நாட் எத்திக்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க உங்க படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எந்த ரிவ்யூ பார்த்து யாருக்கு அந்த அப்ரிசியேஷன் வந்துச்சு, அதெல்லாம் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க தியேட்டருக்குள்ள? நிறைய நம்ம சினிமா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ண வந்து சக்தி சௌந்தரராஜன் சார் கால் பண்ணார் டேரக்டர். ஓகே. அவர் தான் எனக்கு கால் பண்ணி பேசினார், தியேட்டரில் பார்த்துட்டே பேசினார். ஓகே ஓகே. பார்த்துட்டு கால் பண்ணி என்கிட்ட 15-20 மினிட்ஸ் பேசிட்டு இருந்தார் படத்தை பற்றி. தட் வாஸ் அ குவைட் குட் ரிசப்ஷன் ஃப்ரம். ஓகே. ஸோ வந்து இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் இப்போ 11 ரிவ்யூன்னு போட்டால் ஹிந்திலேருந்து சேனல்லேருந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதுவே வந்து 1 lakh மேலே போயிருக்கு. மலையாளம் சைட்லேருந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க, தெலுங்கு சைட்லேருந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு அதாவது ஒரு படத்தில் 500 ட்விஸ்டா அப்படின்லாம் தம்ப்நெயில் வச்சுலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேன் லாங்குவேஜில் வந்து பேன் இண்டியா லாங்குவேஜில் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே ஓடிடி பார்த்து பேசும்போது ஏன்னா இப்பயும் வந்து தியேட்டருக்குள்ள வந்து அது 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 அந்த மிஸ் இருக்குல்ல. ஏன்னா ஒரு வைடரா ஒரு ரீச் ஆகுது, நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏன் அந்த கேள்வி கேட்கறேன்னா, இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்தப்போ முதல் படத்தோட இயக்குனர் அவரை வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் சசிகுமார் சார் எல்லாருமே இந்த கதையோட ரைட்டிங் தான் படத்தை காப்பாத்துச்சு. அந்த ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாருமே இப்போ வரைக்கும் பாராட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் கூட கூப்பிட்டு வச்சு பாராட்டினார். அப்படிங்கும் போது நம்மளும் நல்ல படம் பண்ணியிருக்கோம், பட் நமக்கு அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அவங்களுக்கு. ஃபீலிங்லாம் இல்லைங்க, நடந்து முடிஞ்ச பெருசாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் சொன்ன மாதிரி ஹேப்பன்ஸ். எல்லாமே எல்லா டைமும் எல்லாமே சரியாக நடந்துடாது. ஓகே. பட் இட் வில் டேக் டைம். அந்த டைம் வந்து எனக்கு இப்போ ஓடிடியில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ. ஸோ ஓடிடி ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ட்விட்டர்லேயும் சரி இன்டர்வியூலையும் சரி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளம், ஈவன் இன்னைக்கு கன்னட ஒரு பெரிய கன்னட ரிவ்யூவர் கூட படத்தை பற்றி போட்டிருந்தார், இந்த மாதிரி படங்கள்லாம் கன்னடத்தில் வர்றதில்லை அப்படின்னு. ஸோ ஓடிடி இஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம். கிளாஸ்ட் வந்து நமக்கு ரெகக்னைசேஷன் கடைசியாக கிடைக்கிற இடம் இதுவாக தான் இருக்கும். இதை தாண்டிச்சுன்னா ஒன்றும் இருக்காது இல்லையா? நம்ம இங்கே கிடைக்குதுன்றப்போ ஹாப்பி நான். ஓகே. ஸோ நீங்கள் ட்விட்டரில் படிக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓகே செம்மையாக சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பார்த்த ரிவ்யூவில் எதாவது இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக நவீன் சந்திரா சார் ஒரு ட்வீட் அனுப்பியிருந்தார் எனக்கு. ஓகே. அந்த ட்வீட்டில் வந்து நான் இந்த படத்தை ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருக்கணும். ஸோ நாங்கள் 2 பேரும் வீட்டில் ஓடிடியில் பார்த்தோம். ஓகே. அந்த காசை நான் கொடுத்துட்றோம். ஓகே. அந்த டிக்கெட் காசை நாங்கள் ரீபே பண்ணிடுறோம், எங்களுக்கு ப்ரொடியூசர் ஜிபே நம்பர் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். ஓகே. தட்ஸ் வாட் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சூப்பர்ல. ஒருத்தர் படம் பார்த்துட்டு நான் தியேட்டரில் பார்த்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னோட ரெவன்யூ உங்கள் ரெவன்யூவில் என்னோட பணம் வந்திருக்கணும், அது வரல, நான் இப்போ கொடுத்துட்றேன்னு சொல்கிறது குவைட் அமேசிங் ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். ஓகே. நிறைய பேர் இன்னொன்று சொன்னால் இதே இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கல்ட் கிளாசிக்னு சொல்லி நம்ம ஊரில் கொண்டாடி இருப்பாங்க, அதுவே தமிழ் சினிமாவில் எடுத்தால் வந்து கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயமும் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஓகே. ரெகுலர்லி வாட்சிங் தி ட்விட்டர் பார்த்தேன். ஓகே ஓகே. ஒரு சைடு அப்படியே இப்போதான் ரீசெண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வரேன், ஹைப் பண்ண அளவுக்கு இல்லை இவங்க படம் வந்து, ஹைப் பண்ண அளவுக்கு இவங்க ராட்சசன் அளவுக்கு ஹைப் பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு ஒரு டாக் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அது இப்போ நமக்கு இப்போ 10 பேர் சொல்லும்போது நம்ம மைண்டில் என்னென்னமோ வரும், அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் தான். ஸோ அது பார்க்கும்போது அவங்க வந்து மேபி அதோட ஏதோ பெருசாக நடந்துக்கலாம் யோசிச்சுருக்கலாம். பட் இட்ஸ் குவைட் சிம்பிள் த்ரில்லர் ஃபில்ம். நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும், உங்களை என்டர்டெயின் பண்ணும், அவ்வளோதான். இது தாண்டி அது பெருசாக வந்து இது இந்த படத்தோட பெருசாக பண்ணியிருப்பாங்க, இந்த படத்தோட பெருசாக பண்ணிருப்பாங்க, கம்பேரிசன் நான் தேவைப்படலன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. மேபி அது ட்விட்டரில் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது எழுதுறவங்களுக்கு. இப்போ ஒருத்தர் எழுதும்போது எழுதியிருக்காரு ராட்சசோட பெஸ்ட் படம் எழுதியிருக்காரு, பட் அது அவரோட பர்ஸ்பெக்டிவ். அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ். நம்ம அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்ம போய் படம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இட்ஸ் எல்லாரும் நல்ல படம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு நார்மலோட எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்கன்னா யூ லைக் இட் ஆல். தட்ஸ் இட். வந்து கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ வந்து படம் பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரொமோஷனல் இன்டர்வியூ நான் தான் எடுத்திருந்தேன். ஸோ நான் ட்ரைலர் பார்த்து நான் ஒரு கதை சொன்னேன் அவங்ககிட்ட. ஓகே, இந்த கதை வந்து ஓகே இந்த 8 நடக்குது, 9வது வந்து வேணும்னே சிட்டி லிமிட்டுக்குள்ளே போடுறான், 11 நடக்கிறதுக்குள்ள அவர் எப்படி கண்டுபிடிக்காத கதை, நிக்டோஃபோபியா டார்க்னஸோட இது வந்து தான் வந்து வில்லனுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து தான் ட்ரைலர் பார்த்துட்டு ஒரு கதை சொன்னேன். நான் இன்ஃபேக்ட் அபிராம் மேம் வந்து டாக்டர்னு நான் சொன்னேன். எல்லார் கெஸ்ஸும் அப்படிதான் இருந்துச்சு. படம் டோட்டலா ஒரு வேற விஷயம், வேற மாதிரி ஒரு தரத்துக்கு போயிடுச்சு எனக்கு. ஆனால் என்ன சர்ப்ரைஸா இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் இவன் தான் கொலகாரங்கிறத நம்ம கண்டுபிடிக்க விடாம நீங்க ஒரு ப்ளே பண்ணீங்கல்ல, ரொம்ப அதாவது 2 விஷயம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தான்,
அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பார்த்துட்டு நாங்கள் ஒருத்தன் கேள்வி கேட்டோம். ஒரு போலீஸ்காரன் வந்து அந்த ஒரு இதுல அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார் ரஞ்சித் குமார். அவரோட ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது என்ன இவ்வளோ இதா இருக்கு, வேடிக்கை பார்த்து அப்படியே போய் சாவறான், இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் சொன்னா, ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் உனக்கு வந்து ஒரு செட் பிளே தான், படம் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லு, பெஸ்ட் ரைட்டிங் இந்த படம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். எனக்கும் ரொம்ப, ஏன்னா படம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு, ஏன்னா நல்ல படம் ரீச் ஆயிடுச்சு எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கும் போது இதுல இருக்க தப்ப கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஒரு கியூரியாசிட்டி ஒரு பக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. நான் என்னன்னா ஒரு பக்கம் இதே பெரிய டாக்டர்ஸ் மன்னிச்சிருவீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் டாக்டருங்கும் போது அவன் எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அந்த என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் போதும் இல்ல, இதெல்லாம் காட்டணும், இதுக்கப்புறம் இது வந்து டெம்ப்ளேட் தான், பட் இந்த டெம்ப்ளேட் நீங்க எப்படி கையாண்டீங்க? இல்லை, இப்போ டெம்ப்ளேட்னு தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் செட் பண்ண வேண்டிய கன்சர்ன் இருந்துச்சு எனக்கு. இப்போ உங்களுக்கு நான் சில விஷயங்கள்லாம் ஃப்ரண்ட்ல நான் செட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது கதையோட ஓட்டத்தில் அது பின்னாடி எல்லாமே வரப்போகுது. ஒவ்வொன்றா அது கனெக்ட் ஆக போகுதுன்றப்போ உங்களை ஃப்ரண்ட்ல அது பேஸ் செட் பண்ணும். அது டெம்ப்ளேட்குள்ளே வருதா வரலையான்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் எழுதும்போது இது எல்லாமே இப்போ நடக்கிறது எல்லாமே தனித்தனி சம்பவங்களாக உங்களுக்கு தெரியலாம், பட் பார்க்கும்போது ஆனால் இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆக போகுதுன்றது தான். ஸோ அது மேபி அது டெம்ப்ளேட்டாக கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் த ரீசன் வாஸ் ஐ ஹவ் டு செட் த பேஸ். பேஸ் செட் பண்ணிடணும். பிகாஸ் உங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் என்னடா ஸ்லோவாக போகுது, இல்லைனா என்னடா இதெல்லாம் கதைக்கு தேவையில்லாத சீன்ஸ் ஆச்சு, கதைக்கு தேவையில்லாத விஷயமாச்சு, இதெல்லாம் இருந்தால் கூட இல்லாட்டி கூட இது வந்து நீட்டாக போகுமே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்வி வந்துட்டு தான் இருக்கும். ஆமாம். பட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது தான் இது ஏன் ஃப்ரண்ட்ல நடந்துச்சுன்றதுலாம் ஒன்று. ஸோ அந்த 30 மினிட்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கலாம், வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அது. ஏன்னா எனக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது ரிவ்யூஸ் சஜஷன் வரும்போது சொல்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் கூட கம்பைன் ஆக போகுதுன்றது நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்க வரைக்கும் ஒரு நார்மலாக தென்றல் படத்துக்கு என்ன ஒரு படமோ அதுக்கு இருந்தது. இன்டர்வல் பாயிண்ட்டும் அந்த மாதிரி ஒரு பேங்கராக தான் முடிச்சிங்க பெஞ்சமின் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட. எனக்கு என்னன்னா, அந்த ஸ்கூல் ட்வின் பெட் ஸ்கூல் காட்டுறீங்க, எப்படி சார் அவ்வளோ ட்வின்ஸை கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா ஒரே கிளாஸ்ல படிக்கிற மாதிரி 11 ட்வின்ஸை பிடிக்கணும். அதுக்கு நீங்க அதை மட்டும் காட்டியிருந்தா பரவாயில்ல, அந்த ஸ்கூலுக்கு என்டர் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருக்கிற ட்வின்ஸ் பசங்களை காட்டுவீங்க. அதுக்கு பெரிய ஹோம்ஒர்க் தேவைப்படுறீங்க. எப்படி பண்ணீங்க? ஏன்னா நம்ம கண்டென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணது இந்த ட்வின்ஸ் கான்செப்ட் தான். ஸோ நான் அதுலேருந்து எலாபரேட் ஆனதான் இந்த ட்வின் பேர்ட் ஸ்கூல். ஸோ அந்த ட்வின் பேர்ட் ஸ்கூல் நான் வந்து ஒரு ஜஸ்ட் நேம் சேக் ஒரு பேரை சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வைப்பாங்க, பேரை காமிச்சிட்டா அது உங்களுக்கு வந்து அது கன்வின்சிங்காக இருக்காது. நான் வந்து அந்த ஸ்கூலோட அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது தான் நான் அந்த ஒரு 2D அனிமேஷன். ஆமாம், இது எப்படி இந்த ஸ்கூல் வந்து, ஆமாம், நீங்கள் மேபி கொஞ்சம் அனிமேஷன் கூட காட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஆமாம், இந்த அதை வந்து அவ்வளோ பேரை திரட்டுறதுங்கிறது மிகப்பெரிய வேலை இல்லை. அது எனக்கு அதுதான் படத்தோட கோர்னு நான். ஓகே. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ கன்வின்சிங்காக சொல்கிறேனோ, நான் 28 மினிட்ஸ் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். நான் அதை எவ்வளோ கன்வின்சிங்காக உங்களை வந்து நான் நம்ப வைக்கிறேன், உங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான் நான் அதுக்கு முன்னாடி எடுத்ததும் அதுக்கு பின்னாடி எடுத்ததும் ஒர்க் ஆகும். ஓகே. நான் அந்த இடத்துல நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி நடந்ததையும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, அதுக்கப்புறம் நடக்க போகிறதையும் உங்களால் வந்து பெருசாக ஒரு இம்பேக்டோட நீங்கள் அதை அணுக மாட்டீங்க. ஸோ எனக்கு அந்த போர்ஷன் வந்து நான் வந்து உங்களை நம்ப வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டு, நீங்கள் அது கன்வின்சிங்காக அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றது. உண்மையிலே நம்ம ட்வின் ஸ்கூல் இருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நான் அதுக்கான எல்லா செட்டப்பும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஓகே அதை நீங்கள் நம்பினாதான் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் அதனால தான் அவ்வளோ பெரிய ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சுங்க எல்லாருக்கும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது. ஓகே. 65 ட்வின்ஸையும் கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏன் அப்படின்னா எங்களுக்கு ட்வின்ஸ்ன்ற தாண்டி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆமாம், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தேவை உங்களுக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்றது வந்து அக்ராஸ் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வைசாக்குன்னு சொல்லி நிறைய இடத்துலேருந்து எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் ரெகுலர் டச்சில் இருந்து ஒரு நாள் ஷூட்டில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி எடுத்தது தான் அந்த போர்ஷன். சூப்பர். அதான் அந்த பிரான்சிஸும் அவங்ககிட்ட பெஞ்சமினா நடிச்ச 2 பசங்களுமே வந்து செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்டர்னல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ ட்வின்ஸ் எடுக்கிறோம், அதில் இந்த கேரக்டர் தான் பெஞ்சமின் பிரான்சிஸ்ங்கிறது எந்த பாயிண்ட் டிசைட் பண்ணி இவங்க தான் மெயின் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு? ஆக்சுவலாக அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆக்சுவலி இந்த பசங்களை ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். ஓகே. அந்த இனிஷியல் ப்ராசஸ்லேயே வந்து இந்த ட்வின்ஸ் இருக்காங்க, இவங்க தான் பண்ண போகிறாங்க, இவங்க இருக்காங்க தெரிஞ்சிடுச்சு. பட் இவங்க தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு, பட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டும் பண்ணிக்கல நான். ஓகே, லெட் போட்டோம், இன்னும் தேடுவோம், இவங்களோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து நானே வருவேன் பார்த்தேன். ஓகே. அப்போ இந்த பசங்க அதில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கு ஆக்சுவலாக தெரியல இவங்க தான்றது அப்போ தெரியல நமக்கு. அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது தான் நான் வந்து நடிச்சிருக்கோம், நானே வருவேன் நடிச்சிருக்கோம். ஓகே.
நான் அந்த படம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இவங்களுக்காக திரும்ப போய் பார்த்தேன். நான் இவங்க போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தேன். இவங்க கிட்ட ஒரு புரிதல் இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரியுது அது இவங்க சொன்னா அதை அப்சர்வ் பண்ணி நடிக்கிற பசங்கன்றது அதை பார்த்தாலே புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அப்போதான் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே, ஸோ இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதில் ஆளை வந்து ஒரு ஏஜ் வைஸோ இல்லை வந்து அந்த அந்த கிளாஸ் அந்த ரேஞ்சில் செட் பண்ணுறதை தாண்டி எனக்கு அவங்க 2 பேரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி ஆக வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க 2 பேர் பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தாங்கி நிற்க போகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் எனக்கு அந்த நானே 2 போர்ஷன் பார்த்ததுலேருந்து இந்த பசங்க மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது. நான் வச்ச கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கூட அவங்க வந்து என்னை ஏமாத்தாமல் ஓகே 100% ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க 2 பேருமே. எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன் நடக்கும். அந்த ஃப்ராக்சரான அந்த மெட்டல் வச்சு கண்டுபிடிக்கிற சீன்ல வந்துட்டு 6 பேரை செக் பண்ணும்போது 6 பேருக்குமே நிஜமாவே தையல் போட்ட மாதிரி இருக்கும். அது எப்படி? அது நம்ம மேக்கப் டீமுக்கு தான். ஆமா, மேக்கப் டீமுக்கு தான். நம்பவே முடியல. அது மேக்கப் தான். நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஃபோட்டோ மட்டும் காமிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த தழும்பு. ஸோ எல்லாமே 6-7 months ஆயிருக்கு, 4 மாதம் ஆயிருக்குன்னா ஒரு தழும்பு வந்து எனக்கு அந்த தழும்பு வந்து பார்த்தா தழும்புன்னு தெரியணும். ஓகே, பண்ணிக்கலாம் சார் நாங்கள். பட் ஆனால் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன். பட் ஈஸிலி ரொம்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட். நிஜமாவே ஒரு தையல் போட்டு ஒரு 4-5 மாசம் ஆனா எப்படி இருக்குமோ அந்த லுக் லைக்ல கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம். கரெக்டா அவர் கடைசியா 7வது ஒருத்தர் மாட்டும் போது அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. சரி, இவன் தாண்டா ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, நோட் பண்ணிருக்கீங்க, சந்தோஷம். இல்ல, ஏன்னா 6 பேர் காலை பார்த்துட்டு வரோம். 7வது இவன் தான் பண்ணிருக்கான், இவன் தான் மெயின். இவன் காலையும் அது இருக்கு, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அது 6மே முன்னாடி காமிச்ச 6மே ஆக்சிடென்ட்ல அப்புறம் நடந்த இவங்க வந்து பர்பஸா வாட்டமா கிழிச்சிட்டதுனால அது டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ பரவாயில்ல, ஐ அம் வெரி கிளாட். சூப்பர், தேங்க்ஸ். ஒரு பக்கம் ரித்விகா அது ட்வின்ஸா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ட்வின்ஸா இருக்கு. சரி, ஓகே, இவங்க 2 பேரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பெஞ்சமின் பக்கம் அந்த கதை போகுதுங்கும் போது இந்த ட்வின்ஸ் ஸ்கூல் எல்லாம் போகுது. எனக்கு என்னன்னா ரைட்டிங்காக வந்துட்டு சரி இதுக்கப்புறம் யாரும் ட்வீட்ஸ் இருக்க மாட்டாங்க, அப்போ ரொம்ப அந்த 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 விஷயத்தை வந்து சேச்சுரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா ஹீரோயினும் ஒரு பக்கம் ட்வின்ஸ். ஆனால் அவங்க ரியல் லைஃப் ட்வின்ஸு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. 2 பேரையும் அந்த ஃப்ரேமில் காட்டும் போது ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாமல் அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணதுங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். அது ஆமாம், நம்ம ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ரியல் ட்வின்ஸ் காமிச்சாச்சு. ஓகே, ஏன்னா இதுல நீங்க பிசு தட்டாம அதை காட்டிட்டீங்கன்னா அப்ப அதை எப்படி கன்வின்சிங்கா காட்டணும்? இப்போ அது வந்து கிரெடிட் கோஸ் டு சிஜி டீம் தான். ஓகே, எடிட் ரொம்ப டைம் எடுத்து அது வந்து அது லேயர்னு தெரியாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. ஓகே, அது ரிச்சிகா மேம்காகட்டும் சரி, இப்போ ரேயா அவங்களுக்காகட்டும் சரி, இந்த கீர்த்தின் அவரு அர்ஜெயின் ஒருத்தர் அவருக்குமே வந்து அந்த காம்பினேஷன் ஷாட் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து லேயர் தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. கிரெடிட் கோஸ் டு கம்ப்ளீட்லி சிஜி அண்ட் கேமராமேன் தான். அவங்க 2 பேர் தான் அதை பாத்துக்கிட்டாங்க. அது வெரி வெல். நம்ம அதுதான் ரொம்ப கன்சர்ன். ஏன்னா அது தப்பா தெரிஞ்சதுன்னா நான் ஒரிஜினல் காமிச்சதே பெரிய இம்பாக்ட் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் கன்சர்னாக ஒர்க் பண்ணாங்க. அவுட் நல்லாவே வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த பென்ஸ் காரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த ஒரு சீனில் வந்துட்டு ரித்திகா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ வந்து நாயக்கானு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்போ அந்த கார் வெளியே இருந்திருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணவே இல்லை. 2வது வாட்டி பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் இவர் குறியீடாக கொடுத்துட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் போது எல்லார பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த போலீஸ்காரு திருப்பி உள்ள வராரு. அவர் மாட்டின மேட்ரு வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த படத்துல வந்துட்டு இவ்வளோ பண்ண நீ வந்துட்டு சின்ன விஷயத்துல சறுக்கிட்டேடா, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொன்னப்போ அவர் திருப்பி ரிப்ளை ஒன்று கொடுப்பாரு, நான் சறுக்கலடாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டிங்கா அந்த இடத்துல எனக்கு பீக் அடிச்சுன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்றேன், எல்லாருமே படம் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த பெஞ்சமின் வந்து இந்த அவனோட பர்த்டே அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவன் கம்பெனி வந்து அந்த ஃப்ளவர் வைக்க வருவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வரவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து உண்மையிலேயே வேற ஒரு வில்லன் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க வந்து அந்த திலீப்பன் ஃபேஸ் ரிலீவ் ஆனப்ப என் கூட அந்த இவனும் ட்வின்ஸா அப்படின்னு ஒரு டவுட் ஒருத்தனுக்கு வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. ஏன்னா இவன் வீட்டில தான் அந்த 2 பொண்ணையும் அவங்க சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் விட்டுட்டு வந்திருக்கான். ஒருவேளை கொலை பண்ண போனவன் அங்க போயிட்டு அவன் பையனை மிரட்டி நீ போய் இதை வச்சுட்டு வா, நான் இவனை டைவர்ட் பண்ணிட்டு அங்கே மேபி அந்த கொலை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். 2த்தையும் ஆடியன்ஸை ஃபுல் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் தான் அது. ஓகே, எனக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க நாங்களும் வந்து திலீபன் ட்வின்ஸ் நினைச்சோம். ஒரு தாட்டு தானே அது, ஒரு வேளை இவராக கூட இருக்கலாம் அப்படின்னு. நம்ம அங்கே வேற ஒன்று நினைக்கணுன்றது தான் சிம்பிள் தானே. நம்ம பேசும்போது எழுதும்போது நமக்கு பேசிக்காக ஒன்று தோணலை, இந்த சீன் நடக்கும்போது என்னென்னா யோசிப்பாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம வேற என்ன பண்ணால் அவங்க சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஓகே,
உண்மையிலேயே அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆச்சு. என்னடா இவனும் இல்லைனா அப்ப என்னடா அப்படிங்கிற ஒரு இடம் தான் அந்த ரிலீவிங் பாயிண்ட் வரும்போது நாங்க, ஏன்னா இந்த பில்ட் ஆவ ஒரு பக்கம் வந்து நவீன் சாரோட கேரக்டர் வந்து டவுன் ஆயிட்டே வருது. இவரை தாண்டி ஒருத்தன் இருக்காண்டா அப்படிங்கும் போது அப்ப நவீன் எவ்வளவு, ஏன்னா ஆப்வியஸா நீங்க வேற ஒருத்தனை காட்டியிருந்தீங்கன்னா நவீன் சாரோட கேரக்டர் சுத்தமா நம்ம இறங்கி இருக்கும். பட் அதுதான் அவரு அப்படிங்கும் போது அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்லலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா, நான் ஃபீல் பண்ணதுன்னா, நான் ரொம்ப நாள் ஒரு த்ரில்லர் படம் நிறைய படங்கள் பாக்குறோம் அப்படிங்கும் போது என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டாலே எனக்கு போதும். நான் எதிர்பார்க்க நடந்துச்சுன்னா எனக்கு மேட்டரே இல்லை. நான் எதிர்பார்க்காம அங்க ஒரு டேரக்டர் எனக்கு பண்ணும்போது தான் அங்கதான் சர்ப்ரைஸ் ஆகும் போது எனக்கு அந்த விஷயம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அந்த ரிலீவிங் பாயிண்ட் கூட வந்து அந்த நேம் பச்சை குத்தந்த வந்து நெஞ்சில் எழுதிருக்கிறத காட்டணும் போது செம்ம சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே அவன் எப்படி இதுக்குள்ள வந்தான், அவன் என்ன பண்ணா, இதனால இது பண்ணா, எல்லாமே ஓகே. பட் என்னன்னா ஒரு பக்கம் வந்து புள்ளி பண்ணதுனால இவங்க கொலை பண்றது நியாயப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பேசுறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அகைன்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம வந்து ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் ஸ்டோரி. நம்ம அந்த பாதிக்கப்பட்டவன் அவன் யோசிச்சா என்ன மாதிரி யோசிப்பான் அப்படின்றது தான் அதோட ஐடியா. ஓகே, அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணலாம் விரும்பல. ஜஸ்டிஃபை பண்ண ஸ்டில் இட்ஸ் அ ஃபிக்ஷன். ஒரு கதாபாத்திரம் அப்படி யோசிச்சா என்ன பண்ணுவான். ஸோ அப்போ ஒரு டைலாக் கூட இருக்கும். அது வந்து அதாவது தப்பு பண்ணவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டதை மறக்க சொல்றீங்க, என்னால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல. ரொம்ப ஆழமான டைலாக்கா இருந்துச்சு. அதான் பெர்ஸ்பெக்டிவ், அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, அப்படி ஒருத்தன் அந்த பெயின் விட்டு வெளில வர முடியாத ஒருத்தன் என்ன முடிவு பண்ணுவான், என்ன அவனோட ரெஃப்ளெக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்றது தான் படத்தோட கதை. ஸோ அது நான் ரிவெஞ்ச் வந்து ஜஸ்டிஃபைடா இல்லை சரியா தப்பா நான் அதுக்குள்ளேயே போல. அது ஸ்டில் இட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். இப்போ அது சரின்னு சொல்றவங்கள நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது, அது தப்புன்னு சொல்றவங்க போய் நம்ம வாதாடவும் முடியாது. ஓகே, ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. இப்போ நிறைய பேர் ட்விட்டர்ல எழுதுறாங்க இது சரி, இது கரெக்ட் தானே அப்படின்னு எழுதுறாங்க. இது கரெக்ட் தானே, பெயின் அனுபவிச்சது தானே தெரியும் அதோட வழி அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியாது. ஓகே, ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் ஸ்டோரி, சினிமா, அவ்வளோதான். ஓகே, அது கேரக்டர், தட்ஸ் இட். எல்லாத்தையும் கடைசியில வந்துட்டு அதை விட ஒரு மாஸ் மூமெண்ட் என்னன்னா தீரன் தீரஜோட மேட்டர் தான். எதிர்பார்க்கவே இல்லை, செக்க ட்விஸ்டா இருந்துச்சு. அது வந்து அது பார்க்கும்போது இவன் பாடுறான், இவன் எவ்வளவு வேலை பார்த்துட்டு உள்ள போய் தான் இவனக்கு தான் கடைசியா கொள்ளணுங்கிற மாதிரி வந்து எனக்கு என்னன்னா கடைசியில எல்லாம் போயிட்டு எனக்கு மனசுல அந்த விஷயம் ஓட்டே இருக்கு. சம்பந்தமே இல்லாம திலீபன் கேரக்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுக்கு ஒரு மேட்டர் காட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் நவீன் எந்த இடத்துலயும் அதை பத்தி அவர்கிட்ட பேசிருக்கவே மாட்டேன். எந்த இடத்துலயும் என்னாச்சு ஏதாச்சு, ஆனா அதுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பீங்க. அவர் டம்மு கொடுக்கும் போது நான் இப்பதான் விட்டுட்டேன் சொல்லுவார், தேங்க்யூ. அதுவும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓகே, இதனாலதான் அவர் இது விட்டுருக்கான் அப்படிங்கும். பட் இதுக்கு என்னடா எண்டே இல்லைன்னு சொல்லும் போது அதுக்காக தான் அந்த சீனே வச்சது. ஆஃபர் பண்ணுவாரு, நான் விட்டுட்டேன் சொல்லுவாரு. அதே மாதிரி ரஞ்சித்துக்கும் அவர் வந்து கொடுப்பாரு. ஆனா அவரும் நோ நீட் தான் சொல்லுவார். ஏன்னா அவரும் அடிக்கிற ஆள் தான். பட் அவர் மெடிகேஷன் வேணான்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல போயிட்டு அந்த விஷயத்த காட்டி அவரு இறந்து அந்த ஹார்ட் அவனுக்கு போகும்போதும் ஓகேடா இதுக்கு மேல என்ன வேணும், எல்லாமே நம்ம கிட்ட இருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ரைட்டிங்கா தான் படம் முடிஞ்சது. எனக்கு நவீன் சாரோட ஆக்டிங், நான் இன்டர்வியூல அவர் சொன்ன விஷயம் தான். நான் வந்து அந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு க்ளூவே கிடைக்காதுங்க. நான் வந்து ஒரு 4-5 மணி நேரம் தூங்காம கிட்டத்தட்ட அதே மூட் செட் பண்ணி நான் வந்து அந்த படத்துக்கு நான் வந்து நடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அப்ரப்டா தெரிஞ்சுது, ரொம்ப அழகாவே ஸ்க்ரீன்ல காட்டியிருந்தாங்க. ஸோ நவீன் சார் எவ்வளோ ஹாப்பியா இருந்தார் இந்த ரிவ்யூஸ்? வெரி ஹாப்பி. நான் ரொம்ப இப்போ காலையில் தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார். ஜஸ்ட் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் எங்கிட்டையும் அவரு பேசினார், 2 பேர்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அவர் எங்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே பேசியிருக்காரு. ஸோ உடனே இமீடியட் கூப்பிட்டார் நவீன் சார், இந்த மாதிரி லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் சார் பேசினாங்க, அவங்க எங்கிட்ட பேசினார் சார் இப்போ தான். இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் அவருக்கு as well as தமிழும் சரி தெலுங்குலும் சரி இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இன் ட்விட்டர். ஸோ இஸ் வெரி ஹாப்பி நோ. சூப்பர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவர். ரிசெப்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு த்ரில்லர் படம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு படம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நிறைய படம் இருக்குங்க, 1-2 இல்லை, லாட் ஆஃப் மூவிஸ். ஏன்னா எனக்கு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்த த்ரில்லர் படம் வந்து தி சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்னு ஒரு படம். ஓகே, ஸோ அதில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நிறைய ரெட் ட்ராகன், அப்புறம் டேவிட் ஃபின்ச்சர் சாரோட கான் கேர்ள், தி கேர்ள் வித் ட்ராகன் டேட்டூ, நிறைய படம் த்ரில்லர்ஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச ஜானராக ஆகிடுச்சு. ஓகே, என்னை யோசிக்க வைக்கிற படமா இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த படத்தை பற்றி. யூஸ்வலாக த்ரில்லர் படம் பார்க்கும்போது மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஷூவில் நின்றுவாங்க. ஓகே,
மற்ற எந்த ஜானர் படம் பார்க்குறதா இருந்தாலுமே அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த படத்தை சினிமா லெவலில் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இது யாராக இருக்கும், இவன் தான் கொலை பண்ணியிருப்பானா, இல்லை ஏன் இங்கே வந்தான், இதெல்லாம் இவங்க யோசிப்பாங்க அவன் ஷூஸில் இருந்து. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்க நினச்சது நடக்கலைன்னா தான் அவங்க சந்தோஷமே படுவாங்க. அவங்க நினச்சது நடந்துச்சுன்னா they will get upset. ஓகே. அவங்க அந்த ஆடியன்ஸ் வந்து த்ரில்லர் படம் பார்க்கும்போது தான் அவங்க நினச்சது நடக்காம பொய்யாக்கிட்டுன்னு ஜெயிச்சுட்டேன். ஆமாம், நான் நினச்சது நடக்கல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் நம்ம அந்த படம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். அவன் நினைச்சது நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நமக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் நம்ம நிறைய த்ரில்லர்ஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு நிறைய பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்ம த்ரில்லர் படம் எழுதணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்தது தான். ஓகே. பட் எனக்கு சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாட்ச் த்ரில்லர் ஜானரில். ஸோ எனக்கு அதுதான் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த 11 பேர் வைக்கிறதுக்கான காரணம் அந்த 11 ட்வின்ஸ் மட்டும்தான் காரணம், இல்லை வேறு ஏதாவது காரணம்? இல்லை, ஆக்சுவலியாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது 11க்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் டைட்டில் 11 கிடையாது. ஓகே. தட் வாஸ் இன்னொரு டைட்டில் அது கொடுத்தாச்சு, கம்பெனி கொடுத்தாச்சு, படம் ரிலீஸ் ஆகல. ஓகே, வரட்டும் வந்ததுக்கப்புறம். ஓகே. பட் அதுவுமே இந்த கதைக்கான டைட்டில் தான். ஸோ ஓகே, அது வந்து நமக்கு ஏதோ ஹிந்திலையோ தெலுங்குலையோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் நமக்கு அது அவைலபிளாக கிடைக்கல. அந்த 11 சாரி இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் கிடைக்கல. ஓகே. ஸோ அப்போது சரி ஓகே வேண்டாம், வேற ஒரு லாங்குவேஜ் மட்டும் இதுக்கு இன்னொரு டைட்டில், ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைட்டில் யோசிச்சிடலான்னு சொல்லி வச்சது தான் 11. 11 வந்து 2-3 விஷயங்கள் கனெக்ட் பண்ணது தான். 11 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11 ட்வின்ஸ் அந்த கிளாஸில் அது ஒன்று. அப்புறம் இந்த கதையில் மொத்தம் 11 மர்டர்ஸ் நடக்கும். ஓகே. அப்புறம் 11 டபுள் 1 இல்லையா. ஓகே. ட்வின் ரெப்ளிகா ஆஃப் another one. ஸோ ட்வின். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் 11. ஓகே. நான் வேற ஒன்று யோசித்தேன். பல்லுங்கிறது வந்துட்டு எல்லாமே நான் எப்படி யோசிச்சேன்னா, ஓகே 5 ரெண்டு பேரா இருக்காங்க. இங்க 11 வந்து போய் இவன் சிங்கிளா இருக்கான், எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, நான் தனியா இருக்கேங்க, ஒரு ஆட் நம்பரா அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது இல்ல 11 ரீசன் நான் சொன்னது தான். பட் நான் தனியா இருக்கான ரீசனுக்கு நான் கார் நம்பர்ல வச்சிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. TN0 BF01 இருக்கும். ஓகே. அது ஒரு 1 இருக்காது, ஒரு 1 மட்டும் தான் இருக்கும். தனியா இருக்கான்றதுக்காக தான். சூப்பர். ஸோ இவ்வளோ ரிசப்ஷன், இவ்வளோ அப்ரிஷியேஷன் எல்லாமே வருது. பட் அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இப்போ நம்ம கிட்ட ஓடிடியில் வந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக அடுத்த தியேட்டர் ரிலீஸை நமக்கு வரும்போது தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்கிங் ஆன் இட்டுங்க, எழுதிட்டு இருக்கேன். ஓகே. பட் அதான் இப்போ அவங்க கொடுக்குற ரிசப்ஷன்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக இதோட பெட்டராக ஒன்று கொடுக்கணுன்றது தான் ஐடியா. ப்ளஸ் அவங்களும் அதை எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே. டெஃபினெட்லி இதோட பெட்டரான படமாக தான் அடுத்த படம் இருக்கும். ஓகே. ஸோ திருப்பி நவீன் சார் கூட எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இருக்கும். அது அவருமே பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. எனக்குமே அவர் கூட பண்ணணும்னு ஆசை தான். பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஆக்டர். அந்த மாதிரி ஒரு ஆக்டரில் டேரக்டர் கிடைக்கிறது வந்து கைண்ட் ஆஃப் லக்குன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன நினைச்சோமோ, நமக்கு என்ன வேணுமோ அது வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அது 100% செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆக்டர். ஓகே. நம்ம சைட்லேருந்து டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவர் என்ன நினைச்சாரோ செய்யணும் அப்படின்றதுல வந்து அவர் பயங்கர கிளியராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கிறது வந்து ட்ரூலி பிளஸ்டு தான். அது வந்து நம்ம ஃபஸ்ட் படத்தில் எதுவும் கிடைச்சது வந்து. ஏன்னா இப்போ எல்லோரும் எழுதும்போது இவரோட கேரக்டர் தான் போர்ட்ரேட் பண்ணி எழுதுறாங்க, இதுதான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணு. ஸோ அப்படி அவ்வளோ முக்கியமான கேரக்டர்ன்றப்போ அதை டெலிவர் பண்ணுன்றது பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க். அது அது அழகாக ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ டெஃபினட்டாக அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். லெட்ஸ் see அது எவ்வளோ சீக்கிரன்றது தான் தெரியல, பார்க்கணும். ஓகே. ஸோ நிறைய கதைகள் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. இந்த ஏதாவது ஒரு பெரிய நடிகர்களுக்கு நான் ஏதாவது ஒரு கதை எழுதியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? நடிகர்களுக்கு இந்த நடிகர்களுக்கு தான் அப்படின்னு எழுதல. ஓகே. ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறதுக்கான கதையுமே எழுதிட்டு தான் இருக்கேன். ஓகே. யார் இவங்க தான் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ அந்த கதை யாரை போய் சேருதோ நான் அதை தான் நம்புவேன். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கதை போய் ரீச் பண்ணிடும். ஸோ அது எனக்கு பர்டிகுலராக அப்படி எதுவும் இல்லை. பட் எல்லா டைப் ஆஃப் ஜானர்ஸுமே எழுதிட்டு இருக்கேன். ஓகே. சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படின்றத தாண்டி அது இந்த கதைக்குன்னு ஒரு ஹீரோ செட் ஆவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நம்ம கமர்ஷியல் படமும் கமர்ஷியல் சென்ஸ் எனக்கு 11 கமர்ஷியல் தான். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் 11 தான் எனக்கு கமர்ஷியல். அதோட கமர்ஷியல்னால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமே தவிர என்னோட பர்ஸ்பெக்டிவ்க்கு 11 தான் எனக்கு இருக்கிற கமர்ஷியலான டைப். ஸோ நான் அடுத்து எழுதிட்டு இருக்கிறதுமே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. அப்படியா? ஒரு பியூர் காமெடி ஃபிலிம் எழுதணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர். அதுக்குமே எழுதிட்டு இருக்கேன்.
பார்ப்போம் எது அடுத்து வருதுன்னு அதுவா Okay. முடிவு பண்ணுவோம். சூப்பர் சார். யார்கிட்ட நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சுந்தர்சி சார். சுந்தர்சி சார் தான். ஓகே, சுந்தர்சி சார் கிட்ட இருந்து வந்து எப்படி சார் இந்த மாதிரி ஒரு ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஜானர் கிரியேட் பண்ணுறது? அது சார் படம் பார்த்துட்டு சார் சொன்னாரா? ஆக்சுவலி சார் பார்க்குறேன்னு இருக்காரு. ஏன்னா ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தார். ஓகே. ஸோ வந்ததுமே அவருக்கு அந்த மூக்குத்தி அம்மன் 2 அதான் அது ஒர்க் பிஸி ஆகிட்டார் அவர். ஸோ இப்போ நான் ஓடியில் வந்துடுச்சு இல்லையா, டெஃபினட்டாக பார்த்துருவாரு. பட் டீம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஓகே. டீம் எந்தெந்த படங்கள்ல சுந்தர்சி சார்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் சார்ட்ட வந்து 2016 சங்கமித்தான் ஒரு ப்ராஜெக்டாக ஜாயின் பண்ணேன். ஆமா, அப்போது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் அது ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம கலக்கலப்பு 2, வந்த ராஜா தான் வருவேன், அப்புறம் ஆக்ஷனு. ஓகே. அப்புறம் சாரோட ப்ரொடக்ஷன்லேயே 2-3 படங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு தான் நான் ட்ரை ஓகே. பண்ணேன். ஸோ எப்படி ஒரு 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 ஃபன்னான பண்ற டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படம் பண்ணணுங்கிற ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அது எப்படி? அப்படிலாம் நீங்கள் அந்த சுந்தர் சார் ஆஃபீஸ்க்குள்ள வந்து அவர் எடுக்கிற படம் தான் காமெடி படம். அவர் காமெடி படம் மக்களுக்கு எடுக்கணும்னு தான் எடுக்கிறாரு அவர். ஓகே. ஆனால் அவர் எல்லா படங்களும் பார்ப்பார். ஓகே. அவர் பார்க்காத ஜானர்ஸே கிடையாது, அவர் பார்க்காத லாங்குவேஜ் கிடையாது. அவர் எல்லா லாங்குவேஜ் படமும் அவர் வந்து எல்லா ஜானர்ஸ்லையுமே பார்ப்பாரு. சில படங்கள்லாம் இந்த லாங்குவேஜில் வந்திருக்குன்னு அவர் சொல்ல எங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்திருக்கு இந்த லாங்குவேஜில், எனக்கு கொஞ்சம் அந்த படத்தை ரெடி பண்ணி கொடுங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு. அந்த படம்லாம் நீங்கள் வந்து அது எந்த ஜானருக்குள்ள அடக்க முடியாது. அது ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிமாக கூட ஒரு சில சமையல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பாரு. ஆனால் அந்த சுந்தர் சார் ஆஃபீஸ்லன்றது வந்து காமெடி படங்கள் எடுப்பாரே தவிர அங்கே டிஸ்கஷன் அது மட்டும் இருக்காது. அங்கே எல்லா படங்களை பற்றியும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே ட்ரெயின் ஆகணும்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெயினாக தான் வெளில வரீங்க. ஓகே. நீங்கள் அங்கே டைரக்ஷன் எப்படி பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுப்பீங்களே தவிர மேக்கிங் ஆஃப் சாய்ஸ் வந்து உங்களோட தான். நீங்கள் இந்த காமெடி எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், மொத்தத்துக்கு ட்ரெயினாக தான் வெளில வரீங்க. என்ன மாதிரி ஃபிலிம் பண்ணுறது உங்கள் சாய்ஸ் அது. ஸோ மை சாய்ஸ் வாய்ஸ் த்ரில்லர் அவ்வளோதான். பட் எனக்கும் ஒரு காமெடி படம் பண்ணணும் பயங்கர ஆசை, ஃபுல் லென்த் பண்ணணும்னு. ஷோர். சூப்பர். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஏன் இந்த ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸுக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கும். ரிலீஸ் டைம் பார்த்தா மாமன் ரிலீஸ் ஆயிருந்தது, டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அது கூட தான் 11 ரிலீஸ் ஆச்சு. மேபி அது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ். ஏன்னா மாமனும் சரி டிடியும் சரி, மாமன் வந்து சூரி சார் வந்து விடுதலை, கருடன், அதுக்கப்புறம் வந்து ஹேட்ரிக் படமாக அவர் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற படம். டிடி அஃப்கோர்ஸ் தெரியும், அது ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம். ஸோ அதுக்குமே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. இது இல்லாமல் ஃபைனல் டெஸ்டினேஷன், மிஷன் இம்பாசிபிள் ஒரு பெரிய படங்கள் அந்த வீக்கெண்டில் நம்ம படம் வந்துருச்சு. அதனால் மேபி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு 4 படம் இருக்குது அவங்க கையில் இருக்கும்போது they will go for ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க தெரிஞ்ச படம் தானே போவாங்க. ஆப்வியஸில் நான் வந்து எல்லாரும் 11க்கு தான் வந்திருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இட்ஸ் வில் நாட் ஹேப்பன் ஆல்சோ. ஆப்வியஸாக அவங்க சாய்ஸ்னு வரும்போது அவங்களுக்கு வந்து மாமூன் டிடியே இருந்திருக்கலாம். ஸோ வி நோ தட். பட் ஸ்டில் வி பிலீவ் தட் இந்த கண்டென்ட் வந்து வில் ரீச் ஆடியன்ஸ்னு. ஸோ இட் ஹேப்பன். ஓகே. பட் வி நியூ அது. நான் அது வந்து நம்ம படத்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எல்லா தேட்டரும் ஃபுல்லாக ஆகிடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது இல்லையா. ஆப்வியஸாக ஆப்ஷன்ஸ் ஆர் மோர் ஃபார் ஆடியன்ஸ் அந்த டைம் வீக்கெண்டுக்கு. ஸோ அவங்கள்கிட்ட 4 படம் இருக்குது. இந்த 2 படம் தானே நான் சொன்னேன், 2 இங்கிலீஷ் படமே வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸை வச்சிருக்கிற படங்கள் அது. ஸோ அதை தாண்டி 11 ஒரு படத்துக்கு அவங்க வரணும்னா அது கண்டென்ட் போய் அவங்ககிட்ட சேரணும் இல்லையா. ஓகே. அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ டுக் டைம். மேபி பிஃபோர் ரிலீஸ் நீங்கள் யோசிச்சிங்களா ரிலீஸ் டேட் பற்றி, இந்த படங்கள் கிளாஷ் பற்றி? இல்லை, கிளாஷ் ஆக்சுவலாக என்னென்னா இந்த 2 படம் மாமன் டிடியில் ஒரு படம் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணது. அவங்க வருவாங்க வரமாட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பட் ஒரு படத்தோட டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஓகே. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண ஒரு 4-5 டேஸில் அந்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரப்போகிறாங்க தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம திரும்ப டேட்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அது திரும்ப டேட் மாற்றிட்டு இருந்தால் அதோட க்ரெடிபிலிட்டியும் குறைஞ்சிரும். 2வது சம்மரு. ஸோ வந்துடலாம். ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்து வந்து ஸ்கூல் லீவ்ஸ் அதெல்லாம் இருக்குன்றது, சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால சரி வந்துடலான்றது தான். ஏன் டஃப் சாய்ஸ் தான், ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் வி டுக் இட் பிகாஸ் எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, திரும்ப நாங்கள் மாற்றுற ஐடியாலும் இல்லை. ஓகே. பட் எனிஹவ் கோயிங் குட். பட் ஸ்டில் 5th வீக் போயிட்டுருக்கு படம். ஸோ அதுவே பெரிய விஷயம். அக்ராஸ் தமிழ் 5th வீக் 60+ தேட்டர்ஸ் போயிட்டுருக்கு இப்போ இந்த மண்டேலேருந்து. ஓகே. ஸோ ஐம் ஹாப்பி. சூப்பர். தேட்டர்லையும் போயிட்டுருக்கு, ஓட்டிலும் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா எதை கேட்டாலும் வந்து ஒரு இது பண்ணாமல், எதுக்குமே ஒரு ஹையும் ஆகலை, எதுக்கும் லோவும் ஆகலை, எல்லாமே ஒரு மீடியமாக ஓகே இது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே,
அந்த மனநிலை எங்க இருந்து வந்துச்சு? நம்ம பேஸ் தான், நம்மளோட பேஸ் அதுதான். ஓகே. அது நம்ம எல்லாமே இது பார்த்துட்டு தானே வந்தோம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதுக்குள்ளே வந்து என்னடா புதுசு புதுசாக நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது ரெண்டாவது நமக்கு நடக்கும்போது நமக்கு நடக்குதுன்றதுனால வந்து அது வந்து ஏன் இப்படி நடக்குது, ஏனாலும் இப்படி நடக்குது, வை மீ அப்படின்னு ஒரு கேள்விலாம் இல்லை. இல்லை இதில் ஹேப்பன், அவ்வளோதான். ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் கோ. ஓகே, நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இந்த 4-5 படங்கள்ல கிடைச்ச வெளிச்சம் கொஞ்சம் என் படத்துக்கு கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருந்தா இன்னுமே நல்லா போயிருந்திருக்கும். அந்த ஆசை இருக்கும். ஓகே, கிடைச்சது நல்லா இருந்திருக்குன்றது இப்பவும் கேட்டால் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பட் அது ஏன் கிடைக்கல அப்படின்றப்போ அதுக்கு காரணங்கள் வந்து பெருசாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே நம்ம கண்முடி அந்த காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ ரெண்டாவது இப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சூரி சார் படம் ரிலீஸ் ஆகுது, சந்தான சார் படம் ரிலீஸ் ஆகுது, 11 இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. 11 நடிச்சர் யார் எனக்கு தெரியலன்னா அப்வியஸாக ஐ வில் பிக் சம் பிட்வீன் அந்த டிடியில் மாமன் நான் பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் 11 நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா தான் நான் உள்ள போய் பார்ப்பேன். ஸோ இதுதான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்றது தாண்டி தானே அவங்களும் அதே மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. மேபி டைம் தான் அது. அது வந்து மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டேவே போட்டிருந்தாங்களா, எல்லோரும் போட்டிருந்தாங்களா, ஒரு வேளை அது நடந்திருந்தால் ஓகே, அவ்வளோ இன்னும் கூட ஆடியன்ஸ்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ நமக்கு தெரியல அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. பட் நல்ல கண்டென்ட் வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படின்றதுல எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது. ஓகே, நான் ப்ரொடியூஸ் கிட்டமாக தான் சொல்லிட்டேன், வெயிட் பண்ணலாம் சார். ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனதுலேருந்து அவர் டல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே அப்படின்றப்போ அவர் யூ வாஸ் வெரி அப்செட். சார் இல்லை சார் நடக்கும், இருங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. அது டே பை டே நடக்கும்போது தான் அவருக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். கண்டென்ட் வந்து இது வந்து அப்படியெல்லாம் மறைஞ்சு போயிடாது. என்ன காம்படிஷன் இருந்தாலும் இது வந்து தெரியாமலாம் போயிடாது, தெரிய வரும். பட் எந்த அளவு ரீச் ஆகுதுன்றது தான் விஷயம் இல்லையா? ஸோ ஃபைன். ஏன்னா இப்போது சொன்ன மாதிரி இப்போ தேட்டர்லையும் போயிட்டுருக்கு, ஓடிலையும் போயிட்டுருக்கு, ஸ்டில்ஸ் கோயிங் குட், நல்ல ரிசப்ஷன் வந்துட்டுருக்கு. ஐம் ஹாப்பி ஆக்சுவலி. ஓகே. ஸோ அஸ் எ கிரியேட்டர் ஒரு டேரக்டராக நீங்கள் படம் எடுக்கிறது ஆடியன்ஸ்க்கு தான். அப்படிங்கும் போது நடுவில் வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குறவங்களாகட்டும், இந்த ரிவ்யூங்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது ஸ்டில் இட்ஸ் சாய்ஸ் தான். இது இப்போது இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லா ரிவ்யூவும் பார்ப்பார். ஓகே. ஆனால் எந்த ரிவ்யூவும் கணக்கில் எடுத்துக்க மாட்டார், படத்துக்கு போயிடுவார். ஆமாம், டில் வாட்ச், சரி என்ன சொல்கிறார் பார்ப்போம் அப்படின்னு. நான் இப்போ என்ன, இப்போ நான் ஒரு படம் சொன்னார் என்கிட்ட, ஒரு 1 month முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. படம் நல்லா இல்லைன்னு ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தார். அப்போ என்ன சொல்ல, படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன இப்போது போய் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி யோசிக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஓகே. சில பேர் ரிவ்யூஸ் பார்த்துட்டு ரிவ்யூவை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்துக்கு போகலாம் போக வேணான்னு முடிவு பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ரிவ்யூவை ஸ்டாப் பண்ண முடியுமா? அது முடியாது. அப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் ஆகணும், வேறு வழி. அது அப்போ ஒரு 10 பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 4 பேர், இப்போ நான் ஒரே படத்தை வந்து 10 ரிவ்யூ பார்க்குறேன், அதில் 5 ரிவ்யூ வந்து அந்த படத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க, ஒரு 3 ரிவ்யூவில் ஆவரேஜ்ன்றாங்க, ஒரு 2 ரிவ்யூவில் படம் நல்லா இல்லைன்றாங்க. இல்லை, நான் யாரும் எடுத்துக்க முடியும்? ஓகே. அந்த ரிவ்யூவருமே வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கிடையாதுல்ல, இஸ் சிங்கிள் மேன் தானே. நான் ஒரு படம் பார்த்தேன், நான் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு. அந்த ரிவ்யூ போகிறவர் வந்து ஒரு 1 லட்சம் பேருக்கோ ஒரு 1 கோடி பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கிடையாதுல்ல. ஸோ அவர் சொன்னார்னா இப்போ இவரோட குரல் வந்து 1 லட்சம் பேரோட பிரதிபலிப்பு தான் ஒரு குரல் எடுத்துக்க முடியாது, கிடையாது இல்லை. அவர் தனி மனிதர், அவ்வளோதானே. தனி மனிதருக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிவ்யூலாம் பாருங்கள், ரிவ்யூலாம் பார்ப்பாங்க, நானே பார்ப்பேன் ரிவ்யூ தான். பட் ஐ டிசைட் மை செல்ஃப், அவ்வளோதான். ஓகே. நான் அந்த படத்துக்கு இப்போ நான் ட்ரெய்லர் பார்த்துருப்பேன், ட்ரெய்லர் பார்த்தோம்னா அந்த படத்தில் இம்ப்ரெஷன் வந்திருக்கும், அந்த படத்தை பற்றி நியூஸ் படிச்சிருப்போம் நிறைய. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி நம்ம படத்துக்கு போவோம். ரிவ்யூ பார்த்துட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஓகே. ஸோ அது ரெண்டாவது வந்து ரிவ்யூ வந்து இப்போ பார்ட் ஆஃப் த சினிமா மாதிரி ஆயிடுச்சு. அது ஓகே, வெதர் இட் இஸ் குட் வெதர் இட் இஸ் பேட் அது நம்ம கையில் கிடையாது. யூ ஹவ் டு அக்செப்ட் இட் அண்ட் யூ ஹவ் டு மூவ் ஆன் இட். அதை விட்டுணும் நீங்கள், அதை வந்து இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவர் ரிவ்யூ போட்டிருக்காரு, நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அப்போ வேண்டாம் அந்த படம் அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. இப்போ இவர் ரிவ்யூ போட்டிருக்காரு, படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படம் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படி. நீங்கள் வந்து அதை செக்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. ஓகே, அது அப்படி தான் இருக்கும், அது இப்படி தான் நடக்கும். இதை தாண்டி ஸ்டில் படங்கள் வந்து ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அந்த படத்தோட கண்டென்ட்டில் தான் இருக்குது தவிர ரிவ்யூவர்ஸால் ஒரு படத்தை வந்து ஜெயிக்கவும் முடியாது, தோக்கவும் முடியாது. அது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். சூப்பர் குட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க பிரதர். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்கள் இன்னும் நிறைய படங்கள் நல்லா பண்ணி ஒரு பெரிய டேரக்டராக வரணும்னு சொல்லிட்டு என் டீம் சார்பாக எங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.